உங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்கு. எனக்கு பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறதுக்கே அது நான் சொன்னாவது பரவாயில்ல. ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா ஏதாவது கேர்ள்ஸ் வந்து? சூர்யாக்கா அப்ப டக்குன்னு ஒரு எனக்கு ஒண்ணு நீ சொன்னா நான் உனக்கு ஒண்ணு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ப்ரொபோஸ் வந்து கிடையாதா? இல்ல பண்ணிருக்காங்க. அப்ப வந்து இப்ப டேர் பண்ணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ என்ன பண்ண சொல்லுங்க. அப்ப எஸ்டிஆர் இல்ல நான் எஸ்டிஆர் நான் விரல் ஆட்டுறேன், விரல விட்டு ஆட்டுறேன். அடுத்த கான்ட்ரோவர்சி ரெடி ஆயிட்டு நோ முத்துனா உன் 3 சீட்டு வேலைலாம் என்னாண்ட வச்சுக்காத. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் ப்ரோ வாய்ஸ் அப்படி பேசுங்க. ஹீரோ படம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க உங்க வாயில இருந்து வருது ஹீரோ இவன் தான் எனக்கு தெரியாது. இல்ல அது ரொம்ப நாளா உள்ளதான் இருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. நடிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன் நீதான் ஹீரோ நீதான் ஹீரோ நீதான் ஹீரோன்னு. பையன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா? நினைச்சிருப்பாங்க. முதல் விஷயம் எனக்கு யாருக்குமே தெரியாது. எனக்கு யாருமே தெரியாது. இந்த பபுள் கம் போட்டு நீங்க மேல வந்து அவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க. சாதாரணமா நான் வந்து கை கொடுப்பேன், அதை ஏன்டா ஒரு ட்ரோலா மாத்துறீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்தது. அப்புறம் அந்த 500 ரூபாய் மேட்டர்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் கெரியர். நீங்க பார்த்து பேசினாலுமே அப்படி ஃபீலே ஆகாது ப்ரோ. நம்ம பையன்டா அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். பெருமையா இருக்கேன். ஆனஸ்டா சொல்லணும்னா பீனிக்ஸ் படப்போ வந்து விஜய் சேதுபதி சார் பையன் அப்படின்னு பட் இதுல வந்து சூர்யா சேதுபதி தான் பாக்குறேன். அந்த லேபிள் வந்து உரசிங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அது வரைக்கும் தப்பிச்சிட்டோம் நம்ம. இப்போ அவள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும். ஆமா ப்ரோ பண்ணி ஒரு வழி இல்லை ப்ரோ. மூஞ்சாங்க திருப்பி காட்டு திரும்ப. ஓ மை காட். நம்ம அதனால ஒரு கிஸ்ஸின் ஆட் பண்ணி போமா நம்ம. செருப்பால அடி பாவா. என்னடா நடக்குது? கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு வந்து செட்லயே வந்து உங்களெல்லாம் பிடிக்கும். எனக்கு நான் ரொம்ப சொல்லாம இருந்தேன். சரி நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா? இந்த சூர்யா பையன் பக்கத்துல இருக்கு நீ சொல்ற ஒரு விஷயத்தை சீரியஸா பேசினா என்னடா இப்படி காமெடி பண்ற? நீ இருக்கிற அது காமெடி தான் மச்சான். எனக்கு எங்க இருக்கீங்க எல்லாம்? எங்கயா இருக்கா? நீ போன வைடா. பை. நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கல்டா தமிழருக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடு சென்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சீரிஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ரீல்ஸ் நிறைய ஷேர் செய்யப்படுது. அதில் நடிச்ச நடிகர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். நீங்க வந்து பீனிக்ஸ் முன்னாடியே இந்த சீரிஸ் வந்து பண்ணிட்டீங்களா? பீனிக்ஸ்க்கு முன்னாடி 2023ல இது கமிட் பண்ணேன். February டைம்ல சைன் பண்ணிட்டு நாங்க அப்பதான் எல்லாரும் சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிச்சோம். அது முடிச்சு ஒரு 3 மாசம் 4 மாசத்துல தான் பீனிக்ஸ் சைன் பண்ணுது. இல்ல உங்களுக்கு பாஸ்கெட் பால் விளையாட தெரியுமா? இல்ல இதுக்காக வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்களா? எனக்கு விளையாட தெரியாது. போயிட்டு 2 மாசம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்பயும் ஒரு இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், எல்லாருமே டீசெண்டா பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க. அதனாலே போறவர எல்லா டீம் மேட்ச் கேட்டு எங்க போய் கோச்சு விட்டுருக்காங்க. ஓ ரியல் லைஃப்ல மேட்ச் கேக்குறீங்களா போயிட்டு? இப்ப சில பேர்லாம் வந்து சில கிளப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க விளையாடலாமா, நம்ம ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி விளையாடலாம் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம விளையாடலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். விளையாடலாம் ப்ரோ, டீம் இல்லன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ஹாப்பி ப்ரோ உங்களை சீரிஸ்ல பாக்குறது. முன்னாடியே வந்து நீங்க ப்ரொடியூசர் ஆகும் போதெல்லாம் பாத்திருக்கேன் நானு. அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ரோ? அது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் தான். பிகாஸ் நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் உங்களுமே சொல்றேன், அவங்க கூட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் தான். பிகாஸ் ஆஃப் ஸ்கிரீன்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. ஓகே, ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். நம்ம வெயிட் பண்ற மொமெண்ட் என்னன்னா, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு ஆக்டர்ஸ், உங்க அப்பா முதல்ல சொல்றேன்ல, அவர்லாம் ஸ்பீச் கொடுக்குறப்ப பேசுறப்போ வந்து நம்ம எப்படா அந்த இடத்துல நின்று பேசுவோம், நம்ம எப்ப அந்த மாதிரி ஆகும் யோசிச்சுட்டு இருந்த மொமெண்ட்லாம் இன்னைக்கு நடக்குதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து கூட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன், நாங்க பிரஸ் மீட்ல பேசுனது. So once I wish to talk in the press meet and இன்னைக்கு அது நடக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷம். ரியல் லைஃப் பாஸ்கெட் பிளேயர் இவரு. இப்போ நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அந்த பாஸ்கெட் பால்? இவன் கிட்ட திட்டு வாங்காத நாளே இல்ல. இவரும் கோச்சா ரியல் லைஃப் இவரும் கோச்சா இருப்பாரா? கோச் இருந்தாரு. ஆனா பாதி நேரம் இவனும் கைட் பண்ணுவான். என்ன ப்ரோ, நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து அவ்வளவு ஹோம்வொர்க் பண்ண வேண்டியதே இருக்கு. என்ன காரணம்? என்ன பண்றது? இட் வாஸ் a good journey. நாங்க நடிச்சதை விட இவங்க எல்லாருக்கூடயும் ஒன்னொன்னு இருந்தது இல்ல. ஒரு கேரக்டரோடையும் ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட், எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை. சூர்யா வந்து நாங்க எல்லாரும் ஆக்டிங் கிளாஸ் போனோம் கரெக்டா 10 days. அரவிந்த் சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்தாரு. அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இவன் என்ன கேரக்டர் பண்ண போறோம். ஏன்னா எங்க எல்லா கேரக்டரையும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ண போறோம். இது சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியில வந்துட்டு ஹீரோ யாரு பண்ண போறா தெரியுமா, அது யாருன்னு நாங்க கேட்டப்போ
தெரியல அப்படின்னா ம். நாங்களும் கேட்டுட்டே இருந்தோம், சொல்லவே இல்லை. கடைசியில பார்த்தா ரொம்ப நேரம் அப்புறம் தான் கடைசி நாள் சொல்றாங்கல்ல, அது அந்த என்கிட்ட மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி சொல்லிடாத நீ தான் 10 நாள் ஆக்டிங் கிளாஸும் வந்தான் 10 நாள் வந்தான். எங்களுக்கு கோச்சுன்னு சொல்லிட்டு எங்க கூட சுத்திட்டு இருந்தான். அப்போ வரைக்கும் இவன் தான் பிகே கேரக்டர் பண்ண போறான்றது எதுவுமே தெரியல. தெரியல. ஓகே. கெஸ்ஸே பண்ணலையா நீங்க? யாருமே கெஸ் பண்ணல. நான் லாஸ்ட் நான் 2 days சொல்ல தான் போறேன். ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணேன். அந்த லாஸ்ட் 2 days எனக்கு நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு பெரிய ஆக்டர்ல தியேட்டர் இல்ல இல்ல ப்ளீஸ் சீசன்ல இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு ஷாட்ல உங்களுக்கு தேவையில்லை. நான் இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அதாவது ஒரு படம் பண்ணி முடிச்சு, ஒரு ஹீரோ படம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க உங்க வாயில இருந்து வருது ஹீரோ இவன் தான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது ஒரு பெரிய குவாலிட்டி ப்ரோ. குவாலிட்டி எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? உங்களுக்கு புரிஞ்சா உங்களுக்கு? அது உங்களுக்கு ரொம்ப நாளா உள்ளதான் இருக்கு. என்ன சொல்றது? புரிஞ்சு இல்ல இல்ல அது ரொம்ப நாளா உள்ளதான் இருக்கு. ஆ. நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. தெரியல. எப்படி சும்மா ஏதாவது விஷயம் சொன்னாலே இது இப்படிதான் பண்ணணும் நெகட்டிவா ம். லைக் தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஆ, நெகட்டிவா புரியுது. ப்ரோமோட் பண்றதுன்றது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும். பட் இருக்கிற குட் குவாலிட்டி எடுக்கிறதுன்றது தான் ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்டீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். இது நீங்க வராது ப்ரோ. இது அது எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அது ஆச்சரியமா இருக்கு நான் யோசிக்கிறேன். அது ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் ஆகுது. ம். பட் தென் இந்த படத்துல நான் அவங்ககிட்ட நடிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், ம். நீதான் ஹீரோ, நீதான் ஹீரோ, நீதான் ஹீரோன்னு. யார் மேல கதை டிராவல் ஆகுதோ அவங்க தான் ஹீரோ. ம். அது யாரா இருந்தாலும் சரி. நம்ம கதை, நம்ம வாழ்க்கையில நம்ம தான் இந்த கதையை எழுதுறோம். ம். அப்ப நம்ம தான் ஹீரோ. ம். அது மாதிரி அந்த கதையில அவன் தான் ஹீரோ. ஏன்னா அவன் தான் கதை எழுது, அவன் தான் அந்த கதையை சொல்றான். ம். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹவ் ஹிம் as a ஹீரோ. பட் என்ன இருந்தாலும் வந்து உங்களுக்கு என்ன இருந்தாலும் வந்து விஜய் சேதுபதி பையன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா? நினைச்சிருப்பாங்க. அது அவளுக்கு தெரியவே தெரியாது. முதல் இல்ல, விஷயம் எனக்கு எனக்கு யாருக்குமே first தெரியாது. தெரியாது, விஜய் சேதுபதி ஆமா. அவ மகன் எனக்கு யாருமே தெரியாது. ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. தெரிஞ்சு 1 மாசம் 2 மாசம் அப்ப நீங்க ஆயிடுச்சு. சினிமா பெருசா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இல்ல எந்த அளவுக்கு இல்ல, casual ஆ அந்த அந்த டைம்ல time ல ஃபினிக்ஸே சைன் ஆமா. பண்ணல. யாருமே நான் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அப்படி டைம்ல என்ன சிந்தபாத் படத்துல பாத்துருப்போம்ல நம்ம. அதுல பார்த்தது அதுல பயமா, என்ன ஃபேஸ் கட் அந்த மாதிரி இருந்திருக்கும்ல. இது இப்ப எல்லாம் ரொம்ப கேஷுவலா ஆ. என்னன்னே தெரியாம விஜய் சேதுபதி பையன் தான் ஏதோ கேரக்டர் பண்றான்னு சொல்றாங்க. யார் அது? ம். இவனால யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஆ. அவன் தான். நான் டைரக்டரோட வீட்ல தான் இவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ வந்து அவர் வந்து ஒரு கேரக்டர்ஸ் பத்தியும் பிரீஃப் கொடுத்துட்டு இருந்தாரு. ம். அப்போ இவனை இப்படி பாக்குறப்போ சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனே பார்த்துட்டு எங்கேயோ இந்த மூஞ்ச பார்த்த மாதிரியே இருக்கு, ஏதோ ஒரு சாயல் விஜய் சேதுபதி சார் ம். பையன். எனக்கெல்லாம் அப்படி குருதான் நானே தான் குருதான். கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, இவன் யாருக்கிட்டயும் போய் இவன் அப்படி சொல்ல, நாங்களே தான் நீ கண்டுபிடிச்சோம். பார்த்து பேசினாலுமே அப்படி ஃபீலே ஆகாது ப்ரோ. ம். நம்ம பையன்டா அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். எனக்கே பெருமையா இருக்கு என்ன பத்தி ஜாலியா இருக்கா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் தான். இவ்வளவு வந்து இந்த பாராட்டி பேசுறீங்க, வந்து ஹீரோன்னு சொல்றீங்க. இப்போ சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்கு. அது வந்து பாசிட்டிவ் சைடு வந்து எடுக்காது. அவர் சொன்ன மாதிரி நெகட்டிவ் சைடு தான் வந்து அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ணும். அது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரோல் தாண்டி ஒரு வெஞ்சன்ஸாக வந்து நிறைய மாற ஆரம்பிச்சிருக்கும். இந்த எக்ஸாம்பிள் வந்து அந்த பபுள் கம் போட்டு நீங்கள் மேலே வந்து அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. அப்படிப்போ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னடா சாதாரணமாக நான் வந்து கை கொடுத்தேன், அதை ஏன்டா ஒரு ட்ரோலாக மாற்றினீங்கன்னு தான் தோணுச்சா? இல்லை ஓகே இதுதான் வந்து சோசியல் மீடியா அப்படி மாதிரி போயிட்டீங்களா? எப்படி இல்ல பாத்தீங்க? அதுக்கு முன்னாடியும் நிறைய ம். அதுக்கு முன்னாடி ஆமா. ஒண்ணு நடந்தது. ம். அப்புறம் அந்த 500 ரூபாய் மேட்டர். ம். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் காட் யூஸ்வல். இதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் ம். அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் கெரியர். அதை மட்டுமே நினைச்சிட்டே இருந்தா ம். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அது பத்தி யோசிக்காம போயிடுவோம்னு அதை பத்தி யோசிக்க மாட்டேன். That's all. அது கடந்து வந்தது எப்படி? நீங்க வந்து ஹேப்பன்னு சொல்றீங்க. பட் என்ன மைண்ட்ல வந்து தோணிருக்கும்ல, வந்து இதுக்கு நம்ம ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு தோணிருக்கா உங்களுக்கு? தட்ஸ் ஒரு இப்போ என்ன பண்ணாலுமே அது நடக்க தான் போகுது. ம். இப்போ இந்த எல்லாருக்கும் சோஷியல் மீடியா நம்ம தெரியறதுனால ம். அது 4 பேர் நம்மளை கலாய்க்கிறது உங்களுக்கு தெரியுது. ம். இப்போ நாளைக்கு நான் வேற ஏதாவது ஒரு ஐடி ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா என்னை பத்தி யாராவது பின்னாடி பேச போறாங்க, விச் அந்த குரூப்புக்கு மட்டும் தான் தெரியும், வெளியே தெரியாது. ஸோ இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இது ரொம்ப யூஸ்வலான ஒரு விஷயம். ம். அது இந்த இருக்கிறதுனால சத்தம் அதிகமா கேக்குது. பார்ட் ஆஃப் தி கேம். இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா கோவம் வந்துச்சா உங்களுக்கு? கோவப்படுறதுக்குலாம் அதுல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அது வந்து நம்ம இல்ல, இது கிடையாது, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு கோவம் வந்துருக்கும். பட் நம்ம அதை போய் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண ம். இப்போ ட்ரோல் பண்ற ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து ப்ரோ அப்படி கிடையாது நம்ம யாருமே ம். ஜஸ்டிஃபை பண்ண அவசியம் இல்ல. நமக்கு தெரியும். அவனோட கேரக்டர் என்னன்றது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யாரா இருந்தாலுமே உண்மை என்னன்றது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தெரியதான் போகுது. ம். பிகாஸ் அப்படிதான்றது எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. போக அந்த ஹீலிங் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம் பர்சனலா சொன்னது என்னன்னா, கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ம். பப்ளிக் மீடியம்ல இருக்கிறப்போ நம்ம ஜாலியா பசங்களோட நாங்க பசங்களா இருந்து பசங்களோட வைப்லயே தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். சோ பப்ளிக்கால அது டக்குன்னு ஓகே பசங்களா இருக்கானுங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்காம அவங்க என்னத்தை பிடிச்சி அடிக்கலாம்ன்ற ஒரு டோன்ல இருக்கிறதுனால நம்மளால அதுவுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவ்வளவுதான், அது கத்துக்கலாம். அவ்வளவுதான். பட் உங்களுக்கு இருக்கா, ஐயோ இனிமே வந்து நம்ம பார்த்து கவனமா பேசணும் கேமரா முன்னாடியோ சம்திங்? ஆப்வியஸா அதெல்லாம் இருக்கு. ஐயோ கத்து விட்டுதான். எந்த பக்கம் திரும்பினா யார் அடிப்பான்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப அது எப்படி பாக்குறீங்க? நம்மளால வந்து ஒரு ஓப்பனா சுதந்திரமா எதுவும் பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கா உங்களுக்கு? அப்படிலாம் எதுவுமே இல்ல. ம்.
நான் ஓப்பனா தான் பேசுறேன் நான். ஆனா பாயிண்டா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் மேட்ரு என்னவோ அதை மட்டும் பேசணும். பட் ஆனஸ்டா சொல்லணும்னா பீனிக்ஸ் படப்போ வந்து விஜய் சேதுபதி சார் பையன் அப்படின்னு இருந்துச்சு. பட் இதுல வந்து சூர்யா சேதுபதி தான் பாக்குறேன். யாருமே வந்து அந்த லேபிள் வந்து உடச்சிங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அது வரைக்கும் தப்பிச்சிட்டோம் நம்ம. இல்ல அப்ப உங்களுக்கு ஃபீலா இருக்கா யாருக்காவது வந்து நான் அந்த லேபிள் வந்து உடச்சிங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு எல்லாருமே வந்து பார்க்கும்போது சூர்யா சேதுபதி அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர என்னோட பையன் அப்படின்னு வந்து உங்களுக்கு அது பர்சனலா ஃபீல் ஆகும். அது உங்களுக்கு ஃபீல் எனக்கு ஆகும் நினைக்கிறப்போ சந்தோஷம். அதே மாதிரி எல்லாருக்கும் நிறைய ஃபீல் பேர் ஆச்சு. வந்து லாஸ்ட் எபிசோட் முடிச்சிட்டு வந்து சந்துருக்கு என்னாச்சுன்னு தான் கேட்டாங்க. யாரும் வந்து விஜய் சேதுபதி சார் பையன் இல்ல சூர்யா அப்படின்னு அவன் பேர் யூஸ் பண்ணலாம். அவன் கேரக்டர் பேர் வச்சு சந்திரன் சொன்னப்பே அங்க ஜெயிச்சாங்கன்னு ஆமா. அர்த்தம். ஓகே. பட் இப்போ வந்து ஒரு கேம் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். வந்து ஒரு பயங்கரமான கேம். அந்த கேம் வந்து இதுல விளையாண்டுருக்க மாட்டீங்க அப்படின்ற கேம் தான். ட்ரூத் ஆர் டேர் வந்து விளையாண்டதே இல்ல. அதாவது உங்க செட்ல வந்து உங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்கு. நடுசெண்டர்ல ஒரு கிரஷ் இருக்கா இல்லையா? ட்ரூத் ஆர் டேர்? இல்ல. உண்மையா? செருப்பு கழட்டி அடிப்பேன் இப்ப. அப்ப வந்து ட்ரூத் இல்ல கிடையாது. இல்ல இல்ல ட்ரூத் தான் சொல்றேன். இல்ல அவருக்கு Bro, வந்து என் கேரக்டர் மாதிரி தான் நானும். என் பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறதுக்கே இதெல்லாம் சும்மா இதெல்லாம் நானே ஒத்துக்க மாட்டேன். நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன். அது நான் சொன்னாலும் பரவாயில்ல. ஆக்சுவலா இவன் சொல்லலாம். இவன் தான் அது நான் சொல்லலாம். நீங்க பொண்ணுகிட்ட பேசவே மாட்டீங்களா? ஏன் இல்ல பொண்ணுங்கிட்ட பேசவே மாட்டான்னு இல்ல, ஆனா அளவா பேசுவான். அவ்வளவுதான். இங்க கம்மியா இருக்கு. அப்புறம் வந்து டேர் கிடையாது. இல்ல பண்றாரு. ஏய் மச்சான் நான் எப்படா அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணுடா? மச்சான் அந்த பொண்ணு. எந்த பொண்ணுடா? அந்த பொண்ணுகிட்டே பேச மாட்டோம், பயமா இருக்கும். அதெல்லாம் சும்மா அது என் கேரக்டர் காண்டி சொன்னேன்டா. ஆனா அந்த அக்கா கிட்ட பேசுவாங்கண்ணா. இந்த அக்கா கிட்டயா? இந்த அறிவு போல அந்த தருவாங்க. அவங்க அப்ப கிரஷ் இருக்கு. இருக்குல்ல? கிரஷ்லாம் இல்ல ப்ரோ. நீங்க டேர் பண்ணணுமா உனக்கு? ஆமா. நீங்க ஒரு டேர் கொடுங்க ப்ரோ. சப்பட கால் போடுக்கறா. மச்சான் சூப்பரா மாமா. ஒரு நண்பர் நீங்களே ஏதாவது சொல்லுங்க. எனக்கு ப்ரோபோஸ் பண்ணுங்க. இப்ப அவள்ட்ட ப்ரோபோஸ் பண்ணணும். ஆமா ப்ரோ பண்ணிங்க ப்ரோ. வழி இல்ல ப்ரோ. சீ, அப்படி மூஞ்சி அங்க திருப்பு. எஸ்கே சார் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லுங்க. ஓகே டன். ரெமோ. அம்மா நான் அதனால ஒரு கிஸ்ஸிங் ஆட் பண்ணி போமா நம்ம. செருப்பால அடிப்பாவ. சரி பண்ணுங்க. எங்க அம்மா தரப்பா அடிப்பா. ஆமா உங்க அம்மா என்னையும் சேர்த்து அடிப்பாங்க. பண்ணுங்க. வாங்குறது நீங்க இருந்தா சேர்ந்துதான். என்னடா நடக்குது? இப்ப ப்ரோபோஸ் பண்ணுமா? நான் வெயிட் பண்ணலாம். மோஷனுக்கு தானே வந்திருக்கோம். என்ன ஓய் செல்ஃபி. உன்னை தேடி கண்டுபிடிக்கவே 25 வருஷம் ஆச்சு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணு. கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே நான் கீழ பாக்க. சீசன் ஆர்டிஸ்டா. ஓய் செல்ஃபி. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிட்டுறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஸ்கூலுக்கு போற வயசுல பண்ணிக்கலாமா கேக்குறான். கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி ஓகே. ஏதாவது ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்களா ஏதாவது கேர்ள்ஸ் வந்து? சூர்யாக்கா? என்னமா அப்ப டக்குனு ஒரு எனக்கு ஒண்ணு நீ சொன்னா நான் உனக்கு ஒண்ணு சொல்லிட்டேன். உங்களுக்கு பண்ணதே கிடையாதா? உங்களுக்கு ப்ரோபோஸ் வந்தது கிடையாதா? இல்ல பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. பாருங்க அப்ப வந்து அப்ப அப்ப ட்ரூத் கிடையாதுல. டேர் தானே. டேர் சொல்றேன். என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன். ஐ லவ் யூ கூட சொன்னது கிடையாது மாட்டேன். ஐ லவ் யூ சேதுபதி எதுவுமே சொன்னது கிடையாது. சூர்யா சேதுபதி சொன்னதே கிடையாது மாட்டேன். சூர்யா சேதுபதி யாருன்னு சொன்னது? அப்படி ரெகக்னைஸ் பண்ணி யாரும் ப்ரோபோஸ் பண்ணது இல்ல. ஜெனரலா இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐ லவ் யூ சொல்லிருக்காங்க. அதெல்லாம் அப்ப இல்லன்னு மறுக்காத டேர் கொடுங்க. நான் சொல்லிட்டேன். நான் பசங்களும் சொல்லிருக்காங்க பொண்ணுங்களும் சொல்லிருக்காங்க. அப்படி கேட்டது லவ் ப்ரோபோசல் ப்ரோ. லவ் ப்ரோபோசல் ஐ லவ் யூ. லவ்னா தமிழ்ல என்ன? காதல். அன்பு. இப்ப புரியுதா இவன் இன்ட்ரோவர்ட்டா? அப்ப காதலுக்கு என்ன ப்ரோ? காதல் தான். இப்ப டேர் பண்ணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? என்னென்ன பண்ண சொல்லுங்க. உங்க நண்பனே கொடுப்பாரு. அப்ப எஸ்டிஆர் டைலாக். நான் எஸ்டிஆர் சூப்பரா டைலாக் பேசுவான். எஸ்டே டைலாக். நான் விரல் ஆட்டுறேன். விரல விட்டு ஆட்டுறேன். அதுதான் தப்பு. அங்க மீன் கண்டென்ட் அடுத்த கான்ட்ரோவர்சி ரெடி ஆயிட்டு. ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ. சொல்லுங்க. எஸ்டிஆர் டைலாக் ஏதாவது பேசலாம் ப்ரோ. என்ன இல்ல முதல்ல கடிச்சு ப்ரோ ஏன் தெரியுமா? நானும் ஒரு எஸ்டிஆர் ஃபேன் ப்ரோ. நானும் டைலாக் ஃபேன் ப்ரோ. அதனாலதான் ப்ரோ. டைலாக் பேசுங்க. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் புறா முக்கியம் இல்ல. கடைசியில யாரு லாஸ்டா ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். திருப்பி சொல்லுங்க. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் ப்ரோ வாய்ஸ் அப்படி பேசுங்க. இப்ப கலாய்க்கிறேன். சத்தியமா வந்துச்சு ப்ரோ வாய்ஸ். உண்மையிலே ஃபேன் தானே. மிமிக்ரி வேணாண்ணே. சரி ஓகே. இருந்தாலும் வந்து அப்பா ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு, என் வீட்டுல ஒண்ணு இருக்காங்க வந்து அவர் எஸ்டிஆர் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு. பாத்தீங்களா அந்த இதெல்லாம்? இப்போ ரீசெண்டா எந்த அளவுக்கு ஏன் எஸ்டிஆர் வந்து அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? எதனால? ஒருத்தரை பிடிக்கும்ன்றதுக்கு ரீசன் தேவை. பிடிக்கும் அவ்வளவுதான். விஜய் சாரும் எஸ்டிஆர் சாரும் ரொம்ப பிடிக்கும்.
ஆனா போட்டு போட்டு பாக்குற படம்னா அந்த படங்கள நிறைய இருக்கு. என்ன படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? வானம் பிடிக்கும். கேபிள் ராஜா பிஜிஎமே நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். சரி, இப்போ வெற்றிமாறன் சார் வந்து கூப்பிடாரு, அப்போ வர நடிக்கிறாரு, இப்போ ஒரு சின்ன ரோல் இருக்கு, ராஜன் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க எஸ்ஆர் கூட சேர்ந்து? தாராளமா பண்ணுவேன். ஃபேன் மூமெண்டா பண்ணுவேன் நான். ஃபேனா என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் நான். பண்ணுவீங்க. ஓகே. இந்த செட்லயே வந்து யாராவது வந்து என்னைக்காவது ஒரு கோவம் வந்து பலார்னு வந்து அரையணும் அப்படின்னு கோவம் வந்திருக்கா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு? வந்திருக்கு. யார்? இல்ல எங்க உள்ள ஆளுங்க மேல வந்தது இல்ல. அப்புறம் டைரக்டர் இல்ல இல்ல நான் எதுவுமே சொல்ல. வந்திருக்குன்னா குரு மேல வந்திருக்கு. குரு மேல சாரா மேல வந்திருக்கா? இல்ல சரி, உண்மையே சொன்னதுனால நீ டேர் பண்ணு. ஆமா, டேர் பண்ணால நீ குரு கால் பண்ணி வந்து நீ சொல்லுங்க. சொன்னேன். அதான் குரு கால் வேணாம் ப்ரோ, சீட்டா குடின்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணி அவனுக்கு ஐ லவ் யூ சொல்ற. இப்ப நீ சொல்ற சூப்பர் ப்ரோ. ப்ரோ ப்ரொடியூசர் நீ கால் பண்ணிட்டு மது இந்த மாதிரி நான் லவ் பண்றேன்னு சொல்லி கட் பண்றான். எனக்கு வந்து செட்லயே வந்து உங்களுக்கு தான் பிடிக்கும், எனக்கு நான் ரொம்ப சொல்லாம இருந்தேன். மாமா சொல்லுச்சா? என்ன அழுதுட்டு இருக்காவ? மச்சான் சஹானா ஏதோ வந்துட்டு சீரியஸா பேசணுமாண்டா. யாரு சாணா? யாரு சஹானாவா? மது. சொல்லு சாணா. டேய், நான் உன்கிட்ட இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல. லைக் எனக்கு செட்லயே சொல்லணும்னு இருந்துச்சு. செக்யூரிட்டியா? செட்லயே சொல்லணும்னு இருந்துச்சு. மது ப்ளீஸ் சீரியஸா பேச, நான் அழுதுட்டு இருக்கேன். சரி சொல்லு. இல்ல எனக்கு ஆக்சுவலி உன்னை ரொம்ப பிடிக்கும். சரியா? சூர்யாவா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி. யாரு அது பக்கத்துல பொண்ணு குரல் கேக்குது? அது எங்க அம்மா. சரி, ஓகே. உங்க அம்மா கிட்டயும் சேர்த்து சொல்லிடு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரியா? ஐ லவ் யூ. சரி சொல்றேன். சரி, நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா? இந்த சூர்யா பையன் பக்கத்துல இருந்து நீ சொல்ற? எல்லாருக்கும் தெரியும்டா, நான் இப்ப தான்டா எல்லார்ட்டையும் சொன்னேன். இல்ல அவன் தான் சொன்னான்னு எனக்கு தெரியும். அவன் என்னடா சொன்னா? டேய், ஒரு விஷயத்தை சீரியஸா பேசினா என்னடா இப்படி காமெடி பண்ற? நீ இருக்கிறியா? அது காமெடி தான் மச்சான் எனக்கு. அது சஹானா பேசுறா. ஜோக் அடிக்கிறீங்க. எங்க இருக்கீங்க எல்லாம்? எங்கேயா இருக்கிறா? நீ போன வைடா. பை. இப்போ சொல்லுங்க, மக்கள் ஏன் அதை பார்க்கணுங்கிறது ஒண்ணு வந்து சொல்லுங்க. நடு சென்டரா தேர் இஸ் நத்திங் ரீசன். அது வந்து ஒரு பாஸ்கெட் பால் சீரீஸை தாண்டி இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு 10 பசங்களோட வாழ்வியலை பத்தி சொல்றாங்க. அவ்வளவுதான். ஒருத்தவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்போ நான் நேத்து நீங்க கிளம்புறப்ப வீட்டுல, இப்ப இன்னைக்கு காலைல கிளம்புறப்ப வீட்டுல ஒரு பிரச்சனையோட வந்திருப்பீங்க. பட் ஆனா இங்க வந்து அது மாறி இருக்கு, வேற மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரிதான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், ஸ்கூலுக்கு வந்து அது வேற ஒரு நடக்கும். அங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அங்க ஹவு தே ஆர் ஹேவிங் ஃபன், அங்க என்ன நடக்குதுதான் பிரச்சனை. ஸ்டார்டிங் ஃபியூ எபிசோட்ஸ் வரப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன ஜாயிண்ட்னு வருது, பேட் வேர்ட்ஸ் வருது, ஏன் இப்படிலாம் வருது, இப்படிலாம் எப்படி ரியல்ல இருக்குமா அப்படின்ட்டு. பட் ரியல் லைஃப்ல வந்து இட் டஸ் எக்ஸிஸ்ட். அது நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு மனசு வரலையா இல்ல அப்படி தெரியாம இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபியூ செட் ஆஃப் எபிசோட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்க ஓவராலா இப்ப எல்லாமே காமிச்சிருக்கீங்க, எனக்கு புரியுது அப்படின்னு. பேட் வேர்ட்ஸ் பேசுறதுக்கு கூட குருவும் காளியும் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் எல்லா பேட் வேர்ட்ஸும் வந்து ஃபீமேல் வச்சு தானே வருது அப்படின்ட்டு. அந்த மாதிரி கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து இப்போ ட்ரக்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா அது பாஸ்கெட் பால் எப்படி உள்ள வந்து டிசிப்ளினை கொண்டு வருது, ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படி டிசிப்ளின் கொண்டு வருது, இப்போ எந்த பேட் திங்ஸை காமிச்சாலும் அது எப்படி மாறுது, அது எப்படி மாற வைக்கணும். அண்ட் இப்போ கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டாபிக். ஆர் இப்போ கேர்ள் அண்ட் பாய் வந்து ஸ்கூல்ல வந்து ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க அப்படின்னா யூஸ்வலி எப்பயுமே கேர்ள் தான் வந்து நிறைய திட்டுவாங்க, உன்னை இனிமே எவன் கட்டிப்பான், இல்ல இப்படி போயிடுச்சோம் லைஃப், இனிமே காலேஜ்ல அங்க எங்கன்னு உன்னை யாராவது மதிப்பாங்களா, வீட்டுல உள்ள எல்லாருமே வந்து அந்த பையனும் தான் தப்பு பண்ணிருப்பான், எப்பயுமே எல்லாரும் பொண்ணதான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நிறைய டாபிக்ஸ் வந்து இதுல பேசியிருக்காங்க. சோ பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஜென்ரலாவே வந்து எல்லாருமே பேச தயங்குற டாபிக்ஸை வந்து பேசும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆகும். பட் அந்த அன்கம்ஃபர்டபுள் என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆகணும், ஆனாதான் அந்த விஷயம் வந்து கம்ஃபர்டபுள் ஆகும். ஸோ ஐ ஃபீல் லைக் அது ரொம்ப முக்கியம். அது நடு சென்டர் அட்ரஸ் பண்ணியிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நேற்று மிக தேங்க்யூ. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. This festive season, travel the world with Grand Royal Tours.
MCR Pure Cotton Club, formals and casual shirts.